February 2017, Shorthand Tamil Junior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் அவை முன் வைக்கப்பட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பின் மீது ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இந்த நேரத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு அளித்ததற்கு எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விழைகிறேன். தொழில்துறை குறித்து பேசுவதற்கு பல பிரச்சனைகள் இருந்த போதிலும் காலத்தின் அருமை கருதி ஒரு சில முக்கியமான தகவல்களை மட்டும் கூறி என் உரையை விரைவாக முடித்துக் கொள்கிறேன். சில மாநிலங்களில் தொழிற்சாலைகள் மிக அதிக அளவில் தொடங்கப்பெற்று இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், தொழில்களை துவக்குவதற்கு தேவையான வசதிகளை அரசு செய்து கொடுத்திருப்பதுதான். பிற மாநிலங்களில் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளைப் போலவே நமது மாநிலத்திலும் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வெற்றிகரமாக நடத்துவதற்கும் நமது அரசு உதவிகளை செய்தால் நல்லது. இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகமாவதால் வேலையில்லா திண்டாட்டம் மிகவும் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தந்திருத்தமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நமது மாநிலத்திலுள்ள பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றிற்கு தேவைப்படுகிற அறிவியல் சாதனங்கள் வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டதாகவும் அந்த சாதனங்கள் மிக சிறந்தவையாக இருந்ததாகவும் கூறப்பட்டது. இதே போன்ற அறிவியல் சாதனங்களை நமது நாட்டில், நமது மாநிலத்திலேயே கூட உற்பத்தி செய்ய முடியும் என்று நம்புகிறேன். அப்படி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை ஊக்குவித்தால் நமது மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு தரமான அறிவியல் சாதனங்களை ஏற்றுமதி செய்து நமது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் முடியும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதே போன்ற இன்னொரு கருத்தையும் முன்வைக்க விரும்புகிறேன். நமது மாநிலத்தில் விளையாட்டிற்கு தேவையான கருவிகள் உற்பத்தி செய்யப்படாததால் வெளி மாநிலங்களிலிருந்து பந்துகள், மட்டைகள் போன்றவை வாங்கப்படுகின்றன என்று தெரிய வருகிறது. தமிழகத்திலேயே இவைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த கருத்துகளின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மதுரை ராமநாதன் கூட்டமைப்பிலிருந்து காரைக்குடி
கணேசன் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்கள் கடிதம் எங்களுக்கு வந்து சேர்ந்தது. தங்கள் கடிதத்தில் கேட்டிருந்த சரக்குகளை உடனடியாக அனுப்பித் தர இயலாமைக்கு எங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக உற்பத்தி தடைப்பட்டுள்ளது. தொடர்ந்து வரும் பேச்சு வார்த்தைகளில் முன்னேற்றம் காணப்படுவதால் விரைவில் சுமூகமான முடிவு ஏற்பட்டு உற்பத்தி ஆரம்பித்தவுடன் தங்களுக்கு சரக்குகளை அனுப்ப இயலும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரையில் தங்களுக்கு தாமதமின்றி சரக்குகளை அனுப்பி வந்ததை கருத்தில் கொண்டு இப்போது ஏற்பட்ட தாமதத்தை பொருட்படுத்தாமல் எங்களோடு தங்கள் வியாபாரத்தை தொடரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரக்குகளை எப்போது அனுப்ப இயலும் என்ற தகவலை தங்களுக்கு தெரிவிக்கின்றோம். தங்கள் நம்பிக்கையுள்ள